ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தர்ஷனா. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினா என்ன, தீபாவளி எப்படி உருவானுச்சுங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தீபாவளி அல்லது தீப திருநாள் அப்படிங்கிறது 5 நாள் கொண்டாடப்படும் விழாவாகும். இது இந்து மதத்தின் மிக முக்கியமான ஒரு பண்டிகை ஆகும். இந்த பண்டிகை இந்தியா உட்பட பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் இந்த பண்டிகையை தான் நாம் தீபாவளி என்று அழைக்கிறோம். இந்து தொன்மையின்படி திருமாலின் வராக அவதாரத்திற்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவர் தான் நரகாசுரன். இவர் தன்னுடைய பெற்றோர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கியதாகவும், அதன் காரணமாக திருமாலின் கிருஷ்ண அவதாரத்தில் பூமாதேவி சத்யபாமாவாக பிறந்து நரகாசுரனை கொன்றதாக சொல்லப்படுகிறது. நரகாசுரனின் மரணத்தை தேவர்கள் கொண்டாடியது போல மக்களும் கொண்டாட வேண்டும் என்று சத்யபாமா கிருஷ்ணனிடம் வரம் வாங்கினார். அதனால்தான் நாம் இந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம். நரகாசுரன், என் இறப்புக்கு யாரும் அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, என்னுடைய இறப்பை அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், 16 வகையான பலகாரங்களை படைத்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் காரணமாகவே நாம் தீபாவளிக்கு அனைவரும் எண்ணெய் குளியல் குளித்து புத்தாடை உடுத்தி பலகாரங்கள் செய்து பட்டாசு வெடித்து நாம் உண்டும் மற்றவர்களுக்கு கொடுத்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம். நீங்களும் இந்த தீப திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட வேண்டுகோள், பட்டாசை ரொம்ப சேஃபாக கொளுத்துங்க. நீங்கள் கொளுத்துற பட்டாசு யாருக்கும் எந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்லாம் ரொம்ப அளவோடு சாப்பிடுங்க. பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து போயிட்டு வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் தர்ஷனா. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்து. இனிய ஒன்றாகும் இது நாடுகளில் கொண்டாட நாடுகளில் இப்போ எதில் விட்டோம் இல்லை டபக்குன்னு ஏப்போம். நரகாசுரனை ஸ்வீட் அளவோடு சாப்பிட்டு மீண்டும் ஒரு கை